வேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். முதலில் நாம் திருப்புகளை பற்றி நம்மளுடைய ஆன்மீக மெய்ஞானம் சேனலில் பார்க்க போகிறோம். இது முருகப்பெருமானை மற்றும் போற்றி பாடிய நூலல்ல. இந்த திருப்புகளில் பரம்பொருள் மகாதேவன் பரமசிவனை பற்றியும், திருமாலை பற்றியும், உமையம்மாளை பற்றியும், லக்ஷ்மி தேவியை பற்றியும், மகாபிரான் ராமச்சந்திரமூர்த்தியை பற்றியும், கிருஷ்ணபெருமானை பற்றியும், லீலைகளை பற்றியும், யசோதை ஆயர்குலத்தில் உரலில் கட்டிய போது ஆயர் உரைகளை அடித்து அதனால் அடிபட்டது, ஆயர் மகளிரை மணந்தது, இடையர் குலத்தில் வளர்ந்தது, காளிங்கின் மீது திருமணம் நடந்தது, குருமர தடுகு ஒடித்தது, பரத போரில் உதவியது, மலையை குடையாக பிடித்தது, காத்தது, மல்லரை வென்றது என கிருஷ்ண பகவானையும் இதில் திருப்புகளை போற்றுகிறார் நம்ம அருணகிரிநாதர். பாடியவர் எழுதியவர் அருணகிரிநாதர். இவர் முருகப்பெருமானின் உதவியோடு இந்த பாடல்களை எழுதியுள்ளார். அவ்வப்போது ராமாயணமும் மகாபாரதமும் பல இடங்களில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அந்த திருப்புகளில் நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா, அருணகிரிநாதர் பல தெய்வங்களையும், சிவபெருமானையும் சரி, நம்ம பார்வதி அம்மாளையும் சரி, அடுத்து இருக்கக்கூடிய திருமாலும் அவருடைய கிருஷ்ண பெருமானையும் ராமச்சந்திரமூர்த்தியையும் வழங்கி அவர்கள் வர்ணனை பண்ணியதை விட அதிக அளவுக்கு நம்ம அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடியுள்ளார். பாடியதோடு இறுதியாக முருகப்பெருமானை சரணடைந்துள்ளார். அதாவது அவருடைய பாடலில் அவர்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லி கடைசியாக முருகனை சரணடைந்தார். அவருக்கு எல்லா கோயிலுக்கும் எல்லா தலத்திற்கும் சென்று அங்கே உள்ள இறைவனை வழிபட்டு அவர் எங்கே வழிபட்டாலும் அவருக்கு கந்த கடவுள் தான் மனதில் நினைவில் வரும். அதனால் அங்கே உள்ள கந்த கடவுள் மீது அவர் அளவிலா பற்று கொண்டு அந்த பாடல்களை பாடியுள்ளார். திருப்புகளை நம்ம ஏன் படிக்கிறோம்? திருப்புகள் படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும். இடுக்கினைனா விருப்பமோடு படித்தால் நம்மளுடைய துன்பங்கள் அருந்திடும் அப்படின்னு திருப்புகள் ஒரு வழியில் சொல்லியிருக்காரு. பதிகத்தில் கூட சொல்லியிருக்காங்க, சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அகத்தை நிலை காணும். செயற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் அப்படின்னு வேல்மரன் பதிகன்னு சொல்லியிருக்காங்க. திருப்புகள் படித்தோம்னா சிவபெருமானுடைய அருளையும் பெறலாம், திருமாலுடைய அருளையும் பெறலாம், கிருஷ்ண பெருமானின் அருளையும் பெறலாம், உமாதேவியின் அருளையும் பெறலாம், மும்மூர்த்திகளின் அருளையும் பெறலாம், மகாலட்சுமி தேவியின் அருளையும் பெறலாம், அந்த கரிமுக கடவுள் விநாயக பெருமானின் அருளையும் பெறலாம். அருணகிரிநாதர் வினவ ஆண்டவன் கூறியது, பொறுப்பது பொடிபட விழித்திடுகை வேளா, இருப்பிடம் உனக்கெது எனக்கருளி எம்பாய், ஒருக்கனல் விருக்குளம் ஒழுக்கம் இளரேனும் திருப்புகள் படிப்பவர் மனதில் இருப்பாராம். உனக்கு பிடிச்ச இடம் எது? நீ எந்த கோயில் நீ பார்ப்பது என்று அருணகிரிநாதர் கேட்டபோது முருகன் சொன்ன இந்த வார்த்தை, நீ எந்த இடத்துல வேணாலும் இரு, எங்கே நல்ல ஒழுக்கம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நல்ல குலம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நல்ல குலம் கோத்திரம் இல்லாட்டினாலும் பரவாயில்லை, திருப்புகள் படித்தால் உன் மனதில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மனதில் இருப்பாரா முருகப்பெருமான்? வந்துவிட்டால் என்ன ஆகும்? எல்லாமே வந்துவிடும். அவர் நம்மிடம் வந்துவிட்டால் நம்ம அவரிடம் சரணாகதி ஆகிடுவோம். ஆயிரத்தில் சொல்கிறாங்க, அவருடைய சிறப்பாயிரம் சொல்லுது, வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குறுப்புகளை மேவுகின்ற கொற்றவன்தான் குறுப்புகளை கேளீர் தினம். வேதம் வேண்டாம், சகல வித்தையும் வேண்டாம், கீதம் நாதம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், வேதமும் வேண்டாம், கீதம் நாதம் எதுவுமே வேண்டாம், ஞான நூல்களும் படிக்க வேண்டாம், ஆதி குருப்புகளை போற்றுகின்ற திருப்புகளை ஒன்றை தினமும் படித்தாலே அல்லது கேட்டாலே போதும் சொல்கிறாங்க. நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும். பெறலாம், ஞானம் பெறலாம், என்னாலும் வானம் அரசாலாம் வரம் பெறலாம், மூலா வீடேறலாம், பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசால வரம் பெறலாம், மோனா வீடேறலாம், யானைக்கு இளையான் திருப்புகளை கூறினார் காமே இது.
யானைக்கு இளையான் யார்? இளையபெருமானாகிய முருகபெருமான் கூறிய கூற்று இது அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தணிகளே ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து ஒரு நல்ல ஒரு பாடல். அது திருப்புகள் படிப்பவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே பொறுப்புமிகு பொருது வென்று மயில் மீதே தனித்தொரு திருத்தணியில் நின்ற பெருமாளே. திருப்புகள் படிப்பவர் சிந்தை வலுவாலே, அவருடைய திருப்புகளை படிப்பவர் உறுதியான மனத்துடன் இருப்பார். அவர் வந்து ஒருத்தரை மதிப்பதில்லை. எதுக்காக? முருகன் ஐயா உன்னுடைய அருளால் அவர் யாரையும் மதிப்பதில்லை, அதுக்காக அவர் மதிக்கட்டவராக தெரிய மாட்டார். மதிப்பதில்லை என்றால் பொருட்டாக நினைப்பாக நினைக்காமல் நினந்தோறும் நிந்தை தோறும் எந்த நிமிடமும் உன்னை நினைப்பவர் உந்தன் அருளாலே. எனக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாமே உன்னிடம் சரணடைந்து விட்டேன், எதற்கும் கவலை இல்லை என்ற நிலையிலால் எல்லாம் தூள் தூளாக்கி பொடிகாக்கி வென்று மயில் மேல் அமர்ந்து தனித்து திருத்தணியில் நின்ற பெருமாளே. பகைவரை வென்று மலைகள்லாம் தூள் தூளாக்கி தனித்து நின்ற திருத்தணிகை பெருமாளேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அவருடைய பற்றி பணிந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் முழுமை பெறலாம். முருகா என்றால் உடனே சரணாகதி ஆகிடலாம் என்று நம்முடைய திருத்தணியில் வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஏன் படிக்கணுங்கிற ஒரு கதையை பார்த்துட்டோம். இப்போ இந்த திருப்புகளை எழுதியது யார்? அவர் தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் எப்படிப்பட்டவர்? இவர் வந்து ஒரு 600 வருடத்திற்கு முன்னாடி திருவண்ணாமலையில் பிறந்தவர். மற்றவர் இலக்கியம் இலக்கணங்கள் படித்த பண்பானவர். உண்மையிலே தாயினையிலிருந்து தனது அக்காவின் வளர்ப்பினால் வளர்ந்தவர். அக்காவிடம் பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்து வெளியில் சுற்றி திரிந்தார். அதனால் நோய்வாய்ப்பட்டவர். தொழுநோய் அவரை தாக்கியுள்ளது. அந்த தொழுநோயின் காரணமாக அவர் மனதில் உள்ள ஆசைகளை பற்றுகளை துறக்க முடியவில்லை. அவரால் நிறைய இருக்குது, ஆனால் ஆசைகளை நிறைவேற்ற முடியவில்லை. வாழ்க்கையை வாழ்வதற்கான உடல்நிலை சரியில்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? உடம்பு சரியில்லை, நிறைய ஆசை இருக்குது, உலகம் மேலே பற்றுல வேலை இருக்கணுங்கிற நினப்பு நிறையா இருக்குது, சரியில்லையே அப்படின்னு என்ன பண்ணார்? தற்கொலை செய்வதற்காக திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து மேலேருந்து உச்சியிலிருந்து கீழே விழுவதற்கு துணிஞ்சிட்டார். கீழே விழுகும்போது ஓ முருகா என்று கத்தி கீழே விழுந்தார். விழுகும் பொழுது முருகபெருமான் தாங்கி பிடித்தார். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணார்? என்னை ஏன் காப்பாற்றீர்கள் ஐயா, என்னை ஏன் காப்பாற்றீர்கள் ஐயா என்று அவர் காலில் விழுந்து அழுதார். ஐயா முருகா, நான் உமக்கு அடிமை, நீ என்ன சொன்னாலும் செய்வேன் என முருகனிடம் மண்டாடிருக்க. முருகா என்று மண்டாடி இருக்கின்றார். நீ எதுவும் செய்ய வேணாம், சும்மா இரு என்று சொல்லிவிட்டார். உடனே சும்மா இருன்னு போய் உட்காந்துருக்கார். ஒரு இடத்துல திருவண்ணாமலையில் உட்காந்துருந்தார். நம்மலாம் சும்மா இருந்தால் என்ன பண்ணுவோம்? சும்மா இருனா யாரு கூடயும் பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, முழு மனதையும் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். முருகா என்று முழு மனதையும் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். பிறகு முருகபெருமான் அவருடைய நோயை நீக்கி அருணகிரி என்ற பெயரை சூட்டி அவருக்கு ஜெபமலை வழங்கி அவரை காப்பாற்றினார். அப்பொழுது அருணகிரிநாதர் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கேட்குறாரு? ஐயா, நான் உனக்கு அடிமை, ஆனால் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ கண் முன் வந்து நிற்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை நம்ம எப்படி அம்மா கிட்ட சொல்லுவோம், என்னை நீ காப்பாற்றிட்ட, நான் உன்னை என்றைக்குமே உன்னை பார்க்கணும், அப்போ என்ன பண்ணுவேன், நான் கூப்பிடும் போது நீ வருவியா அப்படிங்கிறதுக்கு வரவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணால் கண்டு மனதால் வாழ்ந்தார் நம்ம அருணகிரிநாதர். திருப்புகள் மட்டுமல்ல, திருப்புகளோடு பல பாடல்களை முருகன் உதவியோடு பாடினார். ஒரு திருத்தலத்துக்கு சென்று போய் பாடினார். ஒரு திருத்தலத்துக்கு வந்து நம்மளால் அவரே முடியாதவர் எப்படி போவார்? உடம்பு சரியாயிடுச்சு. முருகன் பெருமான் அருளால் அந்த நேரத்தில் முத்தை திரு பத்தி திருநகை என்ற பாடலை அந்த நிமிடம் பாடினார். அதன் பிறகு அவர் வந்து முருகப்பெருமான் அருளால் வயலூருக்கு சென்று வர உத்தரவிட்டு விநாயகர் துதியை பாடினார். இதெல்லாம் அவருடைய திருத்தலத்திற்கெல்லாம் சென்று மொத்தம் 16,000 திருப்புகள் பாடலே நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இந்த 16,000 திருப்புகள் மட்டும் இல்லாமல் கந்தர் அலங்காரம், வேல்மாறல், வேல் விருத்தம், கந்தர் அனுபூதி, சேவல் விருத்தம், மயில் விருத்தம், நிறைய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நமக்கு அவ்வளோ புத்தகமும் நமக்கு கிடைக்கவில்லை. நம்மள்தான் கிடைச்சது இப்பொழுது 1330 பாடல்கள் மட்டும்தான். அதில் வந்து 1100 பாடல்கள் திருப்புகளாகவும் 130 திருப்புகளாகவும் அப்புறம் வேல் விருத்தம், மயில் விருத்தம், இப்படி குறைஞ்சது ஒரு 1400 பாடல்கள் மட்டும்தான் இப்பொழுது கிடைத்துள்ளது. அதுவும்
1000 பாடல்கள் நமக்கு 1400 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றால், அந்த பாடல்கள்லாம் எங்கே போனது? யார் எடுத்தது? இந்த பாடல்கள் தொகுத்தவர் யார்? அது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வாழ்க்கையில் நமக்காக இந்த திருப்புகழை கண்டுபிடிச்சது யார்? அதை கொண்டாந்து சேர்த்தது யாருன்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். திருப்புகழை வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை தான் சுப்பிரமணிய பிள்ளையும் அவரது மகன் செங்கல்வராயர் சேர்ந்து தான் அந்த திருப்புகழை நமக்கு பல பேர் பல இடத்துல வச்சதை ஒன்று கூட்டி ஓலைச்சுவடுகளை திரட்டி இந்த பாடல்களாக நமக்கு கொண்டு வந்தவர். இந்த பாடல்களால் 3 பதிகங்களாக வந்திருக்கு நமக்கு. ஏன்னா 1300 பாடல்களும் ஒவ்வொரு பாடலாக இல்லாமல் 3 புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. பிள்ளைங்கிறவர் ஒரு கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். ஒரு கோர்ட்டில் ஒரு எழுத்தராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அந்த கோர்ட்டில் கோயில் நிர்வாகம் பற்றி அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம், அதாவது சிதம்பரம் கோயிலில் இந்த வழக்கு நடந்துச்சு. சிதம்பரம் கோயிலில் ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் இப்படிப்பட்டவங்க, நாங்கள் பாடல்களை பாடுறவங்க, எங்களுக்கு இந்த கோயிலுக்கு இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த கோயிலில் திருப்புகழ் பாட்டை பாடியிருக்காங்க. என்ன பாட்டுன்னா, தாது மாமலர் முடியாலே ராத நூபுர அடியாலே கரத்தாளமாகிய நொடியாலே மிடியாலே அது மாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரத்தாளமாகிய நொடியாலே மடிப்பிடியாலே. கேட்டவுடனே அவருக்கு வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பாடலில் அவர் திருமாலையும் புகழ்ந்து பாடியிருக்கார், முருகப்பெருமானையும் பாடியிருக்கார். இப்படிப்பட்ட பாடல் அவரை சிதம்பரத்தை நடராஜ பெருமானையும் பாடியிருக்கார். இந்த பாடலை நம்மளும் கற்றுக்கணும், இந்த பாடலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் அவர் இந்த பாடலை திரட்டியிருக்காரு. 1871ஆம் ஆண்டில் அவருக்கு வடக்குப்பட்டு சுப்பிரமணியன் பிள்ளைக்கு 21 வயது. அந்த வயதில் இவர் சேகரித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய மகன் 1919 ஃபஸ்ட்டு புக்கை வெளியிட்டிருக்காங்க. இவர் தான் வடக்குப்பட்டு சுப்பிரமணியன் தான் 1919 முதல் புக்கை வெளியிட்டிருக்காங்க. 2வது புக்கு 1921 செங்கல்வராயன் பிள்ளை அவருடைய மகன் 2 பேரும் சேர்ந்து 1330 பாடல்களையும் வெளியிட்டிருக்காங்க, 3 புக்காக. மொத்தம் 16ஆம் புக்கில் இன்னும் பல பேர் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இதை பாடல் வடிவாக தொகுத்து கொடுத்துருக்காரு யாருன்னா, திருப்புகழ் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் வள்ளிமலை சுவாமிகள் ஐயர் 2 பேரும் சேர்ந்து திருப்புகழுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த திருப்புகழுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் உதவி பண்ணியிருக்கிறார். அவரும் இந்த திருப்புகழுக்காக பதம் பிரித்து, பாடலை பதம் பிரித்து, அர்த்தம் பிரித்து நமக்கு கொடுத்துள்ளார். அதனால் இவர்களையும் நாம் இந்த திருப்புகழை பாடும்பொழுது அவர்களையும் நினைவு கூறணும். அர்ப்பணித்து அவருடைய பாடல்களை அர்த்தம் புரிந்து அர்த்தத்தோடு சேர்த்து நமக்கு இந்த பாடல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. திருப்புகழ் நம்ம எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சி எடுத்த திருப்புகழ். இப்போ நம்மளால் ஒரு பாடலை எழுதி உணர்ந்து படித்து புது பாடல் நம்மளால் செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்களாம் எழுதி கொடுத்த அந்த பாடலை, முருகனையும் எழுதி கொடுத்து அயால் சொல்லி கொடுத்த இந்த பாடல் பல பாடல்கள் முருகனையும் அவருக்கு அருணகிரிநாதருக்கு எழுதி கொடுத்த பாடல் அதில் இருக்குது. நம்ம வாயால் டெய்லி படிக்கணும், பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அந்த திருப்புகழை பாடலாம், எழுதலாம், இந்த கருத்தை சொல்லலாம் அப்படின்னு நம்ம அந்த சேனலில் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் தினமும் திருப்புகழ் ஒலிக்கணும், கேட்கணும், மனதார நம்ம பாடணும், திருப்புகழை அர்ச்சிக்கணும், திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க, முத்தியொளி தாகமே கூற்றை வென்று கெச்சிக்கலாமோ கேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திருப்புகழை நாம் தினந்தோறும் படிப்போம் என்று தினந்தோறும் வணங்கி பாடுவோம். திருப்புகழை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இடையிடையில் நம்ம பாடல்களை அடுத்து அப்பப்போ